நியாயாதிபதிகள் 16:26. சிம்சோன் தனக்கு கையிலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டனோடே வீட்டை தாங்குகிற தூண்களில் நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். பார்த்தீங்களா, வீடு தாங்கி பிடிக்கிற தூண் பெருசாக இருக்கும், அதை நான் தடவி பார்க்கட்டும், எனக்கு கண்ணு தெரியாது, நான் குருடே, அப்போ நான் கொஞ்சம் சாஞ்சிக்கிடுவேன், டயர்டாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த சின்ன பையனும் அந்த இடத்துல கொண்டு போய் விடுறான். ஆனால் உண்மையான நோக்கம் என்னவென்றால், அந்த வீடை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிற அந்த மிகப்பெரிய தூண்களை மாத்திரம் கண்ணு தெரியாத அவர் மாத்திரம் எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டாருன்னா அதை தள்ளி விட்டு விடலாம். அப்பொழுது 3000 பெலிஸ்திய பிரபுக்கள் எல்லாம் கொல்லப்படுவார்கள், தேவநாமம் மகிமைப்பட்டு விடும். மனதில் ஒன்றை வைத்திருந்தார், ஆனால் தன் உதடுகளின் வழியாக வேறு காரியத்தை அவர் சொன்னார். எதிரிகள் அவர் என்ன நினைக்கிறார் என்று சொல்லி கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு அவர்களை குழப்பி விட்டார். அந்த இக்கட்டான நேரத்தில் அவருடைய மூளை அவருக்கு நன்றாக வேலை செய்தது. எனவே ஒரு மாபெரும் எழுச்சி கண்டார் என்று நாம் காண்கிறோம். நீங்களும் கூட என்ன நினைக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய எதிரிகள் கண்டுபிடிக்கும்படியாக ஒருபொழுதும் அனுமதி கொடுக்காதிருங்கள். ஒருபொழுதும் ஓட்டை வாயாக நீங்கள் இருக்காதிருங்க. நினைக்கிறதெல்லாம் எல்லார்ட்டையும் போய் சொல்லாதீங்க. எதை பேசணுமோ அதை மாத்திரம் பேசுங்க. அப்பொழுதுதான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ப்ராஜெக்ட்ஸு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற திட்டங்கள், அது உங்களுக்கும் கர்த்தருக்குமா இருக்கட்டும். யாருக்கும் அதை சொல்லாதிருங்கள், மனதில் ஒழித்து வைத்துக் கொள்ளுங்கள். சிம்சோன், அதே போல் யோசேப்பு போன்றவர்கள் அந்த ப்ராஜெக்டை வெளியே சொன்னதுனால எவ்வளோ பாடுபட்டாங்க என்று சொல்லி வரலாறு சரித்திரமும் சொல்லுகிறது. எனவே கீப் எவ்ரிதிங் இன் யுவர் மைண்ட். நீங்களே வைத்துக்கொண்டு ரகசியமாய் செயல்படுங்கள். அப்பொழுது மாபெரும் வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாராக. ஆமென்.